திருச்சிற்றம்பலம். சிவசிவ. கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 76 காரைக்கால் அம்மையின் தாயன்பை உணர்ந்து மகிழ்ந்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 77 இறைவனின் திருக்கூத்தின் பெருமையை போற்றி மகிழ்ந்த பான்மையை நாம் கேட்டு மகிழலாம். இப்போது பாடல் 77 கேளுங்கள். அடிப்பேரில் பாதாளம் பேரும், அடிகள் முடிபேரின் மாமுகடு பேரும், கடகம் மறிந்தாடும் கை பேரில் வான்திசைகள் பேரும், அறிந்தாடும் ஆற்றாது அரங்கு. காரைக்கால் அம்மையார் இறைவனின் திருக்கூத்தையும் கூத்து நிகழும் பஞ்ச சபைகளையும் நினைவு கூறுகிறார் போலும். திருவாலங்காட்டிலே இறைவன் ஊர்த்துவ தாண்டவம் புரியும் ரத்ன சபையும், சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவமாடும் கனக சபையும், மதுரையில் கால்மாரியாடும் வெள்ளியம்பலமும், திருநெல்வேலியில் நடனமிடும் தாமிரச் சபையும், திருக்குற்றாலத்திலே திருக்கூத்தாடும் சித்திர சபையும் உள்ளதை நாம் அறிவோம் அல்லவா? காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் இறைவனின் ஊர்த்துவ தாண்டத்தை தரிசித்து கொண்டே அங்கு இருக்கிறார். நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள் பாடுவார், கூடுமாறு அருள் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும் நீடுவாள் பழனமூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான், பரவுவார் பற்றாய் நின்றான் என்று. அவ்வாறு ஊர்த்துவ தாண்டம் புரிந்தருளும் ஐயனை பார்க்கிறார் காரைக்கால் அம்மையார். சொல்லும்போது சம்பந்த பெருமானின் திருப்பனந்தாள் பதிகம் ஒன்று நம் நினைவுக்கு வரும். அந்த பதிகத்திலே ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார் சம்பந்த பெருமான், விடை உயர் வெல்கொடியான் அடி விண்ணோடு மண்ணுமெல்லாம் புடைப்பட ஆட வல்லான் என போற்றி பரவி இருப்பார். அதாவது விண்ணும் தன் திருவடியின் அருகில் இருக்கும் வண்ணம் நடனமாடுவதிலே வல்லவனாம் நம் நடராஜ பெருமான். பெருமான் ஆடும் நடனங்களிலே ஊர்த்துவ நடனம் என்பது மிக பிரசித்தி பெற்றது. இடது காலை தரையிலே ஊன்றி வலது காலை மேலே செங்குத்தாக உயரும் வண்ணம் தூக்கும் நிலை வரும் வண்ணம் ஆடக்கூடிய நடனம். இந்த நடனத் தோற்றத்தை சிற்பமாக தில்லை மற்றும் பல தலங்களிலே நாம் காணலாம். அவன் ஆடும் ஆட்டம் உலகத்தையே கிடுகிடுக்க வைக்கிறது. சுழன்றும் வளைந்தும் ஆடும் குழந்தையை பார்த்து அதன் மேனி அலசுமே என்றும் எங்காவது முட்டிக்கொள்ளுமே என்றும் அஞ்சும் அன்னையைப் போல அம்மையார் இப்போது கவலைப்படுகிறார். இறைவனை பார்த்து, சுவாமி, தாங்கள் சிறிது நிதானமாகவே ஆடுங்கள், உங்கள் வேகமான ஆட்டத்தால் விளையும் விளைவுகளை சற்றே திருவுள்ளம் கொண்டு மெல்ல ஆடுங்கள் என சொல்ல வருகிறார். நீங்கள் ஆடும் இந்த அரங்கு உங்கள் திருநடனத்தை தாங்காது, ஆகவே நிதானமாக ஆடுங்கள். அப்பதான் 4ஆம் அடியிலே சொல்கிற அடிகளே அறிந்த ஆடும் ஆற்றாது அரங்கு என்கிறார். சரி, அப்படி விசிறி ஆடினால், வேகமாக ஆடினால் என்ன ஆகுமாம் அதையும் சொல்கிறார். நடனமிடும் போது ஜதிக்கேற்ப மிதித்து ஆடுவார்கள் அல்லவா? அப்படி கால்கள் பெயர்ந்து பெயர்ந்து மிதிக்கும் போது, பெயர்த்து வைத்து நடனமாடும் போது பூலோகத்தின் கீழுள்ள பாதாள உலகம் நிலபெயர்ந்து விடுமாம். அதைத்தான் முதலடியாக வைக்கிறார். அடிபேரின் பாதாளம் பேரும் என்கிறார். அடுத்து சொல்கிறார், உன் திருமுடி அசைந்து பெயர்ந்து ஆடினால் மேலே உள்ள வானத்தின் உச்சியே தகர்ந்துவிடும் என்பார். ஏன்னா தலைமை தலையை அப்படியும் இப்படியும் பெயர்த்து ஆடுதல் நடனம் புரிபவர்களுக்கு இயல்பல்லவா? அவ்வாறு ஆடும்போது மேலே உள்ள பெரிய வானத்தின் உச்சியே பெயர்ந்து விழுந்து விடுமாம். அதுபோலத்தான் ஆடுபவர்களின் கைகளிலே அணிந்த வளையல்கள் குலுங்கி நடனத்துக்கு தாளம் போடுவது போல மாறி மாறி ஒலிக்கும். அசையும் போது அவற்றிலே உள்ள கடங்கள் மேலும் கீழும் மறிந்து குலுங்கும். அதனால் பெரிய திசைகளெல்லாம் பெயர்ந்து விடுமாம். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் சொல்லுகிறார், அடிபெயர்ந்து ஆடினால் பாதாளம் பெயர்ந்துவிடும், முடிபேரின் முகடு பேரும், இந்த கை பேரின் திசைகளெல்லாம் பேரும். ஆகவே இறைவா, நீ ஆடும்போது விளையும் விளைவுகளையெல்லாம் திருவுளத்திலே கொண்டு ஆடுவாயாக. தேவரின் ஆட்டத்துக்கு நிலைக்களமாகிய அரங்கமே தங்கள் ஆட்டத்தை தாங்காது. இப்படி இறைவனது ஆனந்த தாண்டவத்தை தரிசித்த அதிசயத்தாலே எழுந்த பாடல்தான் இது. திருச்சிற்றம்பலம்.